ஓரளவுக்கு பரவாயில்லை என்கின்ற மாதமாக முதல் 2 வாரமும், கொஞ்சம் அழுத்தத்தோடு மந்தத்தன்மையோடு போகின்ற மாதமாக பின் 2 வாரமும் அமையும். அதாவது முதல் 2 வாரம் வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பொருளாதார ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும். 3வது வாரமும் 4வது வாரமும் கொஞ்சம் டல் அடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஜாதக ரீதியாக 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா தொழில் நகர்வு நல்லா இருக்கும். 6, 8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி 3வது வாரமும் 4வது வாரமும் போச்சு அப்படின்னு சொன்னால் உறுதியாக மந்தத்தன்மை அதிகரிக்கும், பார்த்து இருந்துக்கணும். சரிங்களா? ஓவராலாக ஃபஸ்ட்டு 2 வாரம் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி தனை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். ஜாதக ரீதியாகவும் 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடிடும், குழந்தை பாக்கிய அமைப்புகள். அதனால் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த திருமணம் சார்ந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள், காதல் சார்ந்த அமைப்புகள், அந்த வாழ்வியல் சார்ந்த அனைத்தும் இந்த மாதம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிரும். கொஞ்சம் பார்த்து நிதானித்து இருப்பது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கடிகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. அளவுக்கு அதிகமான பணிச்சுமையை தரலாம், இல்லை தொழில் அமைப்புகளில் ரொம்ப போட்டு வடக்கி எடுக்கலாம். ஆனால் வருமானம் கிடைச்சா அதை மனசில் வச்சுட்டு வண்டியை ஓட்டிடுங்க. சரிங்களா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஜாதக அமைப்பின்படி அடுத்த விஷயமா ஹெல்த், குறிப்பாக 3வது வாரமும் 4வது வாரமும் ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும். ஆக உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துதல் மிக அவசியம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் மார்ச் மாதத்திற்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கோம். சரிங்களா? இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு பொதுவான ராசி பலன், மாத பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. இதில் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் நான் சொல்கிற தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அந்த பலன் உறுதியாக நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? அப்போ அதை மனதில் வச்சுக்கிட்டு ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு விருச்சிக ராசி நேயர்கள் பலன் பார்க்கிறது நல்லது. மார்ச் மாதம் விருச்சிகத்திற்கு ஒரு நல்ல மாதம். ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம், ஒரு சில விஷயங்கள். முதல்ல நம்ம எப்போவுமே பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? இந்த மாதம் முழுக்கவும் அதுலேயும் குறிப்பாக முதல் 2 வாரம் கையில் ஓரளவுக்கு நல்ல பண நடமாட்டத்தை வழங்குகின்ற அற்புதமான மாதம். உங்களுடைய நீங்கள் வேலை பாருங்கள், தொழில் பண்ணுங்கள், வியாபாரம் பண்ணுங்கள், என்னவோ ஒன்று பண்ணிக்கிட்டு போயிருங்க. இந்த 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 மாதத்தை பொறுத்த மட்டிலும் முதல் 2 வாரம் கையில் ஒரு நல்ல வருமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஜாதக ரீதியாக 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். அந்த பண வரவு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். சரிங்களா? ஸோ கையில் பண நடமாட்டம் உண்டு. 2வது, குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த மாதம். அதுவும் முதல் 2 வாரம் நிறைய நல்ல செய்திகளாக வந்து சேரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய மாதம். ஜாதக ரீதியாக 2ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கும், அல்லது உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது மாதிரியான ஒரு நற்காலகட்டம். அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும். உங்கள் ஜாதகப்படி 2, 7 மற்றும் 11 சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த கல்யாண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்புங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்லை என்கின்ற மாதமாக முதல் 2 வாரமும், கொஞ்சம் அழுத்தத்தோடு மந்தத்தன்மையோடு போகின்ற மாதமாக பின் 2 வாரமும் அமையும். அதாவது முதல் 2 வாரம் வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பொருளாதார ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும். 3வது வாரமும் 4வது வாரமும் கொஞ்சம் டல் அடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஜாதக ரீதியாக 9ஆம் இடம்,
10ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா தொழில் நகர்வு நல்லா இருக்கும். 6, 8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி 3வது வாரமும் 4வது வாரமும் போச்சு அப்படின்னு சொன்னா உறுதியாக மந்தத்தன்மை அதிகரிக்கும், பார்த்துருந்துக்கணும். சரிங்களா? ஓவராலாக ஃபர்ஸ்ட் 2 வாரம் நல்லா இருக்கும். ரைட். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கு இடையில போய்கிட்டு இருந்த தேவையில்லாத அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும், ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் நல்ல மேன்மைகள் கிட்டும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5 அல்லது 11 அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போச்சுன்னா இந்த கணவன் மனைவி இணக்கம் அதிகரிக்கும். அதனால கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற காலமாக இந்த காலம் மாறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே. அது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் காதல், ஒரு சிலர் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது இனிமேல் பண்ண போகிறேன்னு இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி லவ் போய்கிட்டு இருக்கலாம். அந்த போய்கிட்டு இருக்க லவ் நல்ல பாண்டிங் ஆகும். புதிதாக ப்ரப்போஸ் பண்ணவங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும். ஆக காதல் வெற்றி கிட்டும் காலம் இக்காலம். ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக காதல் கைகூடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டம் என்பதனை புரிஞ்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஜாதக அமைப்படி புத்திர பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி தனை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். ஜாதக ரீதியாகவும் 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடிடும், குழந்தை பாக்கிய அமைப்புகள். அதனால ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த திருமணம் சார்ந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள், காதல் சார்ந்த அமைப்புகள், அந்த வாழ்வியல் சார்ந்த அனைத்தும் இந்த மாதம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சிரும் விருச்சிக ராசினியர்களுக்கு. அந்தந்த தசாபுக்தி நடந்தால், நடக்கலைன்னா கிடைக்காது, அதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்புங்க. அதனை அடுத்ததா இந்த காலகட்டம் இந்த ஏதாவது பதவிகள் இருப்பீங்க, பொது வாழ்க்கையில் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் அந்தந்த மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அந்த ஒரு அந்தஸ்து இல்லை ஒரு கௌரவ பதவிகள், கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நற்காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையவும் செய்யும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆகச்சிறந்த மேன்மையானதாக அமைகிறது. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. எங்கே கவனமாக இருக்கணும்னா ஒரு 2-3 இடம் தாங்க. ஒன்று, நீங்கள் தொழில் பண்ணிக்கிடுங்க, வேலை பாருங்கள், என்ன வேணால் பாருங்கள், வருமானம் வந்துடும், அதில் பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த தொழில் அல்லது உத்தியோகம் கடுமையான பணிச்சுமையும் மனச்சுமையும் தருகின்றது மாதிரியாக அமையும். என்னடா இங்கே எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம், இப்படி போட்டு பிச்சு எடுக்கிறாங்களே, சுழிஞ்சு எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி போகும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து இருப்பது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கடிகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. அளவுக்கு அதிகமான பணிச்சுமையை தரலாம், இல்லை தொழில் அமைப்புகளில் ரொம்ப போட்டு வடக்கி எடுக்கலாம். ஆனால் வருமானம் கிடைச்சா அதை மனசில் வச்சுட்டு வண்டியை ஓட்டிடுங்க. சரிங்களா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஜாதக அமைப்பின்படி அடுத்த விஷயமா ஹெல்த், குறிப்பாக 3வது வாரமும் 4வது வாரமும் ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும். ஆக உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துதல் மிக அவசியம். சரிங்களா? உடல்நிலை அமைப்புகளில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஒருவேளை 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உடல்நிலை தொந்தரவுகள் சற்றே அதிகரிக்கும், பார்த்திருந்துக்கிடுங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் மந்தம் பெறுகின்ற காலம் இக்காலம். ஆக அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், தட்டி கொடுக்கணும். படிச்சிருவ, வந்துடுவ, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நீ எங்கே உருப்பிட போகிற அப்படின்னு போய் அவங்கள சேட்டை பண்ணக்கூடாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் படிப்பில் மந்தத்தன்மை வரதான் செய்யும். ஒருவேளை 8ஆம் இடமோ
8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ இல்லை ராகு தசையோ இல்லை சுக்கிர தசையோ போய்கிட்டு இருக்குன்னா படிப்பில் மந்தமாகிறதுக்கான வாய்ப்பு கூடுதல் அதிகம். பார்த்து இருக்கணும், அவங்கக்கிட்ட அவங்கள கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம், அல்லது தாயாரின் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம். இதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத பார்த்து இருந்துக்கிடுங்க. ஆக இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில போர்ஷன்ஸ். ஆக அதில் கவனம் செலுத்தி தான் ஆக வேண்டும், மாற்றம் இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதிக அளவு முதலீடுகளை 3வது வாரம் 4வது வாரத்தில் வைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய பெரும் முதலீடுகளுக்கு ஏற்ப ரிட்டர்ன்ஸ் பெரிய அளவில் கிடைக்காது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக அனைத்து விருச்சிக ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.